முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவசனங்கள் 2 மற்றும் 11 முடிய. தலைவராகிய ஆண்டவர் யூத அரசனாகிய யோயாக்கீமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார். அவனும் அக்கலன்களை சீனார் நாட்டிலிருந்த தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அவற்றை தன் தெய்வத்திற்குரிய கருவூலத்தில் சேர்த்தான். அப்பொழுது அலுவலர்களின் தலைவனால் தானியேலுக்கும் அனனியாவுக்கும் மிசாவேலுக்கும் அசரியாவுக்கும் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளனிடம் தானியேல் கூறியது: ஐயா, தயை கூர்ந்து 10 நாள் ஊழியர்களாகிய எங்களை சோதித்துப் பாரும். எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும். அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் மன்னரது உணவை உண்ணும் மற்ற இளைஞனின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும். அதன்பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்கு செய்தருளும் என்றார். அவனும் அக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை 10 நாள்களாக சோதித்து பார்த்தான். 10 நாள்கள் ஆயின. மன்னனது உணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்கள் மிக கலையுள்ள தோற்றத்துடனும் மிக செழுமையுள்ள உடற்கட்டுடனும் காணப்பட்டார்கள். ஆனால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான். கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்திலும் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேலுக்கு எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்துணரும் ஆற்றலை அவர் அளித்தார். தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டுமென்று மன்னன் குறித்திருந்த நாள் வந்தது. அலுவலர்களின் தலைவனும் அவர்களை நேபுகத்நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். மன்னன் அவர்களோடு உரையாடலானான். அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. எனவே அவர்கள் மன்னன் முன்னிலையில் பணிபுரியலானார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறைவசனங்கள் 21-35 முடிய. பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது: 7 முறை மட்டுமன்று, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்டிருந்த ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திரும்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவனுடைய மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டான். அப்பணியாளனோ
அவனுடைய காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்று வேண்டினான். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடனை தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன் உடன்பணியாளருள் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித் தா என்று கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திரும்பிக் கொடுத்து விடுவேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திரும்பி அடைக்குமாறு அவரை சிறையில் அடைத்தான். நடந்ததை அவருடைய உடன்பணியாளர்கள் கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது அவனுடைய தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளர்களுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அடைக்கும் வரை வதைப்போரிடம் அவனை ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனம் மாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களுக்கு இவ்வாறே செய்வார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.